பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, பயணத்தை பற்றி பேச போகிறோம். பைபிளில் இருக்கிற வேதத்தை வாசிக்கிற கேளுங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சமூகம் உன் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை எதுக்காக சொல்கிறான்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லலை, இப்போ நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வெளியே ட்ரெயினில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம், பைக்கில் போகிறோம், இல்லை நடந்து போகிறோம். எல்லா பயணத்துக்கு முன்னால் அவர் நாமத்தை நம்ம துதிச்சுட்டு, என் சமூகம் முன்பாக செல்லும், நான் போகிற இடத்துக்கு தடைப்படக்கூடாது, எந்த தடை இருந்தாலும் உடச்சி போட்டுருணும் அப்படின்னு நம்ம ஜபிச்சு பாருங்களா. அவர் சமூகம் உங்களுக்கு முன்னால் போவோம். உங்களுக்கு முன்னால் போய் எல்லா தடைகளை உடச்சி போட்டு நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு அவர் கிருபையில் போய் சேருவீங்க. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்தில் சொல்கிறேன். இயேசுவை நம்ம சந்திக்கணும்னா, இயேசு கூட இருக்கணும்னா, இயேசுவை ஜீவித்தில் நம்ம இணைந்திருக்கணும்னா, இயேசுவை போல் நம்ம இருக்கணும்னா, குணத்தில், அன்பு, எல்லா விதத்தில் நம்ம பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவர் பாடல்களில் பாடணும். எப்போவுமே நம்ம அது மாதிரி பண்ணினே இருந்தோன்னா, ஜெபம் பண்ணினே இருந்தோன்னா, அவர் நம்மளுக்கு முன்னால் சமூகம் ஒன்று இருக்குது. அந்த சமூகம் நம்மளுக்கு முன்னால் போகும். நம்மளுக்கு முன்னால் அவரோட சமூகம் போகும். அவர் சமூகம் போகும்போது வர சாத்தான தடைகள் எல்லாம், தீய சக்தி எல்லாமே ஒடுத்து போட்டு அவர் சமூகம் முன்னாடி போய் நம்மளுக்கு கொண்டு போய் அவரிடத்தில் நம்ம சேர்க்கும், கர்த்தரிடத்தில். அதற்கு நம்ம முன்னால் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணும்போது எந்த தீய சக்தியும் வராது. நமக்கு முன்னால் அந்த சமூகம் போகும்போது எல்லா தீய சக்தியும் ஒழிந்து போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னே போய் நம்மளை வழிநடத்துவார். நாம் எல்லாரும் கர்த்தரோடு இசைந்திருந்து அவர் முன்னாடி சமூகம் போய் எல்லா தீய சக்திகளை ஒழிந்து, பொல்லாத ஆவிகளெல்லாம் ஒழிந்து, நம்ம ஆவி தேவனோடு இசைந்து வைப்பார். பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பாடல்கள் பாடுறது, இந்த விஷயத்துலலாம் நம்மளுக்கு கிருபை தருவார். அதே போல தான் அன்பான பிரியமானவர்களே, நம் தேவன்கிட்ட நெருங்கும்போது நம்ம மனசு நிம்மதியான இளைப்பாறுதல் தருவார். இந்த பயணத்தில் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு இப்போ நம்ம ரொம்ப தூரம் எங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து அங்கே கடந்து போகும்போது நம்ம போகணும் இல்லை எதுனா ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் கடந்து, எல்லா பிரச்சனைகளை கடந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோன்னா மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஒரு இளைப்பாறுதலாக இருக்கும். அதே மாதிரி தான் நம் தேவன்கிட்ட நெருங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தில் பைபிள் படிக்கிறதுல, பாடல்கள் பாடுறது, அவர் சாட்சியாக இருக்கிறது, இந்த உலகத்துக்கு முன்னால் நம்ம எல்லா மனிதருக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமத்தில் சாட்சியாக இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, கர்த்தரை பற்றி ஜெபம் பண்ணுறது, எல்லா விஷயமே அவர்கிட்ட நெருங்கும்போது நம்ம மனசு இளைப்பாறுதலாக இருக்கும். நிம்மதியான ஒரு சந்தோஷம் தருவார். மனிதர்களில் பெற முடியாத அளவுக்கு தேவன் நம்ம இடத்தில் தருவார் சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.